எல்லாருக்கும் வணக்கம். இது தக்காளி பொடி செய்கிறது ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். 2 கிலோ தக்காளி 5 நாள் காய வச்சிருக்குது. இவ்வளோ தான் வந்திருக்குது. இதுக்கு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து, 1 1/2 ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 15 காஞ்ச மிளகாய், 3 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி, கொஞ்சோண்டு இது பூண்டு. இது எல்லாத்தையும் தனியாக நல்லா ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணிக்கணும். இது சிம்முலேயே வச்சு தான் செய்யணும், தீயக்கூடாது. இது 2 கிலோ தக்காளி 5 நாள் காய ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி காய வச்சு 5 நாள் காய வச்சுருக்கோம். காரம் மிச்சம் மறுமரம் நான் வரைக்கும் இருக்கணும். என்னப்பா ரொம்ப வறுத்தாலும் அது கலர் மாறிடும். ஒருத்தர் ஆர்டர் கொடுத்துருவாங்க தக்காளி பொடி. இது பேச்சுலர் பசங்க டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேச்சுலர் பசங்க சாதம் வச்சு கலந்துக்கலாம். உளுந்து 2 ஸ்பூனு, உளுந்து 2 ஸ்பூனு, துவரம் பருப்பு இது 1/2 ஸ்பூனு. ஆமாம், போட்டேன். எண்ணெயெல்லாம் ஊற்ற சும்மா ட்ரையாக தான் வறுக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் சூடுன்னு போட்டேன். தனியா 3 ஸ்பூன், வரமிளகா ஒரு 15, காஷ்மீர் மிளகா இருந்தால் 20 சேர்த்துக்கலாம். பட் காஷ்மீர் சில்லி இல்லை. கொஞ்சோண்டு கருப்பில் வாசனைக்காக. இந்த பூண்டை நல்லா வறுக்கணும். பெருங்காயம் இதெல்லாம் இது பொடியாக இருக்கும்போது அரைச்சி எடுத்துக்கலாம். சேர்த்துதாங்க. நல்லா அந்த நீரெல்லாம் போகிற மாதிரி வதக்கிட்டு கலந்துடும். இந்த சூட்டி அது நல்ல மொறு நல்ல இதுதான் இந்த மாதிரி அரைக்கும். சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது மிக்சியில் அரைச்சா கொஞ்சம் திரியாக வந்தது. ஜலிச்சுட்டு மறுபடியும் அரைக்கலாம். அது கொஞ்சம் ஜலிச்சிட்ருக்கோம். தக்காளி பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு 1/2 கிலோ சாதத்துக்கு 2 ஸ்பூன் இந்த மாதிரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து இது 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா 1/2 கிலோ சாதம். 1/2 கிலோ சாதத்துக்கு சரியாக இருக்கும். டிஃபன் பாக்ஸ் கட்டலாம், உடனே ரெடி ஆகிடும் சாப்பாடுக்கு. இது குழந்தைங்க சாப்பிட்டா நல்லாயிருக்கும், எந்த இதுவும் வராது. இந்த பொடி ரெடியாக இருக்குது. நாங்கள் கீழே கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உடனே ரெடி பண்ணி அனுப்பி தரோம். ரொம்ப நன்றி. you.